श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக ஒவ்வொரு மதத்தையும் நிரசனம் பண்ணி நம்முடைய பரம வைதீக விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ மதம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் சுவாமி. அதில் நேற்றைய தினம் 16வது ஸ்லோகம் அனுபவித்தோம். இன்றைக்கி 17 அடுத்தது. संस्कारं प्रतिसंचरेषु निदतत्सर्गेषु तत्स्मारितं रूपं नाम च तत्ततर्हनिवहे व्याकृत्य रङ्गास्पद सुप्तोद्बुद्धविरिञ्च पूर्वजनताम् अध्याप्य तत्तद्हितं सासन्नस्मृतकर्तृकान् वहसि यद्वेदा प्रमाणं ततः संस्कारं प्रतिसंचरेषु निदधत्सर्गेषु तत्स्मारितं रूपं नाम च तत्तदर्हनिवहे व्याकृत्य रङ्गास्पद सुप्तोद्बुद्ध विरिञ्च पूर्वजनताम् अध्याप्य तत्तद्हितं சாசன்னஸ்மிருத கர்த்திருக்கான் வகசி யத் வேதா பிரமாணம் ததா. வேதங்கள் பிரமாணம், வேதங்களே பிரமாணம் என்று இந்த ஸ்லோகத்தின் மூலம் சுவாமி தெரிவிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதா, பிரளய காலத்தின் போது அனைத்து வேதங்களையும் நீ உன் பக்கம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறாய். சிருஷ்டி காலம் வந்ததும் பலவிதமான வஸ்துக்களுக்கு அவற்றின் பெயர், அவற்றின் ரூபம் ஆகியவற்றை கர்மானுகுணமாக நினைவில் கொண்டு வந்து சிருஷ்டிக்கிறாய். இப்படியாக அந்தந்த வஸ்துவை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிறாய் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. ஸோ ஹே ரங்காஸ்பதா, திருவரங்கநாதனே, பிரளயங்களில் சம்ஸ்கார ரூபமாக தன் பக்கலிலே வைத்து கொண்டவனாய் சர்க்கேஷு சிருஷ்டி காலங்களில் அந்த சம்ஸ்காரத்தால் நினைவூட்டப்பட்ட அந்தந்த வஸ்துக்களின் ரூபங்களையும் நாமத்தையும் பெயரையும் தத்தத் அருக நிவகே என்று அவ்வவற்றிற்குரிய வஸ்து சமூகத்தில் ஏற்படுத்தி தூங்கி எழுந்த பிரம்மன் முதலான ஜன சமூகத்துக்கு அத்தியனம் பண்ணி வைத்து அவரவர்களுடைய நன்மையை நியமிப்பவராய் கொண்டு கர்த்தா இன்னாரென்று தெரியப்பெறாத அபௌருஷமான வேதங்களை, அதாவது இவற்றை நினைவில் கொண்டு வந்து சிருஷ்டித்து இப்படியாக அந்தந்த வஸ்துவை இந்த உலகில் ஏற்படுத்தி உறங்கியபடி உள்ள பிரம்மன் போன்ற ஜீவன்களை எழுப்பி இவற்றை அவர்களுக்கு உபதேசிக்கிறாய். வேதத்தை அவரவர்களுக்கு நன்மை எது என்று ஆராய்ந்து நீ நியமிக்கிறாய். இப்படியாக யார் இவற்றை உண்டாக்கியது என்று தெரியாமல் உள்ள வேதங்களை நீ காத்து நிர்வாகம் செய்தபடி உள்ளாய். இப்படியாக அந்த வேதங்கள் உயர்ந்த பிரமாணங்களாகின்றது, அத்தாரிட்டேட்டிவ் ஸ்கிரிப்சர்ஸ் ஆகின்றது என்கிறார். ஈஸ்வரன் வேதத்தை சிருஷ்டிக்கிறான் இல்லை. வேதமோதும் அதிகாரிகள் பிரளயத்தில் அழிந்து விட்டாலும் வேத வாக்கியங்களை எல்லாம் கிரமப்படி வரிசையாக தான் நினைவில் வைத்து கொள்ள வல்லவன் பகவான். அப்படியே அதை வைத்து கொண்டு பின்னர் அதில் சொன்ன கட்டளைப்படி படைக்க வேண்டியவற்றின் உருவங்களையும் பெயர்களையும் நினைவில் வைத்து கொண்டு அவ்வவற்றை அப்படியே ஏற்படுத்துகிறான்.
இரவில் கண்ணுறங்கி காலையில் விழித்தெழும் மாணவனுக்கு பாடம் கற்பிப்பது போல பிரம்மா முதலானவர்களுக்கு அத்தியனம் செய்விக்கிறான் வேதத்தை. அந்த வேதத்தின் மூலமாக அவரவர்களுக்கு நன்மைகளை உண்டாக்கி தருகிறான். எல்லாம் அறிந்த பகவானுக்கும் இந்த வேதங்களை பற்றி அவர் இயற்றியவர் இன்னார் என்று கிடையாது. உண்மையிலேயே இயற்றியவர் ஒருவரும் இல்லாத போது எப்படி தெரியும்? இது அப்பௌருஷேயம் வேதம். அதனால்தான் அது வேதங்கள் பரிபூர்ண பிரமாணங்கள் என்கிறார் சுவாமி. வேதம்தான் நமக்கு சப்தம்தான் நமக்கு பிரமாணம். வேத சப்தம் அதுதான் சாஸ்திரம். வேதங்களை சார்ந்த ஸ்மிருதி புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் சாஸ்திரம். வேதத்தை எப்படி நம்பணும்னா, நம்ம பிரத்யட்சமாக ஒன்று பார்க்குறோம், கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். அதை பிரத்யட்சமாக நமக்கு ஒன்று பார்த்து எப்படி நம்புகிறோமோ அதுபோல வேதத்தையும் நம்பணும் என்கிறார் சுவாமி தேசிகன். அது ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்தில். அதுபோல் இங்கே சம்ஸ்காரம் பிரதிசஞ்சரேஷு நிததத் சர்க்கேஷு தத்ஸ்மாரிதம் ரூபம் நாம ச தத்ததர்ஹ நிவஹே வியாக்கிருத்திய ரங்காஸ்பத சுப்தோத்புத்த விரிஞ்ச பூர்வ ஜனதான் அத்யாப்ய தத்தர்த்விதம் சாசன் நஸ்கிருத கர்த்ருகான் சாசன்னம் ஸ்மிருத கர்த்துகான் வகசியத் வேதா பிரமாணம் ததஹ. சாசன்னம் ஸ்மிருத கர்த்ருகான் வகசியத் வேதா பிரமாணம் ததஹ. அதாவது, ஹே ரங்க ஆஸ்பதா, திருவரங்கம் திவ்ய தேசத்தில் ஸ்திர பிரதிஷ்டையாய் எழுந்தருள் இருக்கும் எம்பெருமானே, பிரதிசஞ்சரேஷு கேளிமாச்சரசி இன்னொரு ஸ்லோகத்தில் தேசிகன் தெரிவிக்கிறார். பிரதிசஞ்சரேஷு மகா பிரளய காலங்களில் சம்ஸ்காரம் வேதங்களை உள்ளது உள்ளபடி தேவரீர் மனத்தில் பதியும்படிக்கு நிததத் வைத்து கொண்டவராகி சர்க்கேஷு சிருஷ்டி காலங்களில் தத்ஸ்மாரிதம் அந்த நினைவு கூர்ந்த நிலையால் நினைத்து பார்த்து ரூபம் நாமச்ச ஒவ்வொரு பொருளின் ரூபத்தையும் உருவத்தையும் நாமச்ச பெயரையும் தத்ததருக அதற்கு ஏற்ற வஸ்துக்களின் நிவகே கூட்டத்தில் வியாக்கிருத்திய பிரித்து ஏற்படுத்தி சுப்த உத்தித அப்படின்னா தூங்கி எழுந்து வந்தவர்களை போன்று உள்ள ஜீவாத்மாக்கள், விரிஞ்ச பூர்வ பிரம்மா முதலான ஜனதாம் ஜீவாத்மாக்களின் கூட்டத்தை ஜனங்களின் கூட்டத்தை அத்தியாப்பிய வேதாத்தியனம் செய்தவர்களாய் பண்ணி வைத்து தத்தத் ஹிதம் அவரவர்களுக்கான நன்மைகளை சாஸ்திரங்களை கொண்டு நியமிப்பவராய் நஸ்மிருத கர்த்ருகான் இன்னார் இந்த வேதங்களுக்கு கர்த்தா என்று தெரியப்படாத வேதங்களை, அபௌருஷேயமான வேதங்களை, ஆத்தர்லெஸ் வேதங்களை எந்த ஒரு காரணத்தால் வகசி நிர்வகித்து வருகிறீரோ தத அதனால் வேதாகா எல்லா வேதங்களும் பிரமாணம் தனக்குத்தானே பிரமாணங்களாகிறது. இவ்வளோ அழகான ஒரு ஆணித்தரமாக அறுதியிட்டு சொல்கிறார். ஒவ்வொரு யுகமும் முடிந்தவுடன் வரும் பிரளயம் வேறு. பிரம்மனின் பகல் போதான 71 சதுர்யுகங்கள் முடியும் போது வரும் பிரளயம் அவாந்தர பிரளயம் எனப்படும். ஒவ்வொரு யுகமும் வரும்போது ஒரு பிரளயம். பிரம்மனின் பகல் போதான 71 சதுர்யுகங்கள் 71 4 யுகங்கள் முடியும் போது வரும் பிரளயம் அவாந்தர பிரளயம். பிரம்மனும் அழிந்து போகும்போது மூல பிரகிருதி வரையில் உள்ள அத்தனை அச்சேதன தத்துவங்கள் யாவும் அக்ஷரம் தமசி லீயத்தே தமப்பரே தேவ ஏகீபவதி என்று சுபாலோபனிஷத் காட்டியபடி எம்பெருமானின் அப்ராகிருத திருமேனியில் திருமார்பில் ஒரு மறு போன்று மூல பிரகிருதி லயத்தை அடையும். பொன்றா மூல பிரகிருதி மருவாக என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். பொன்றா மூல பிரகிருதி மருவாக இந்த திருமார்பில் ஒரு மறு போன்று மூல பிரகிருதி லயத்தை அடையும். எம்பெருமான் திருமேனி வேறு, மூல பிரகிருதி வேறு. ஆயினும் பத்த ஜீவர்கள் எப்படி அவிபக்த நாமரூபர்களாய் ஞானஸ்வரூபர்களாய் புண்ணிய பாபரூப கர்ம சம்பந்தராய் அப்போது இருக்கிறார்களோ
முதல்ல அப்படியே இந்த பிரகிருதியும் மகதகங்காராதிகள் பிரிவுகள் இன்றி லயித்திருக்கும். பத்த ஜீவர்கள்லாம் நாமரூபமெல்லாம் இல்லாமல், புண்ணிய பாப கர்ம சம்பந்தமெல்லாம் இல்லாமல் அந்த ஜீவாத்மாக்கள் அவரிடம் எப்படி லயித்திருப்பார்களோ அதுபோல இந்த பிரகிருதியும் மகதகங்காராதிகள் பிரிவுகள் இல்லாமல் லயித்திருக்கும். ஆபூத சம்ப்ளவே பிராப்தே பிரலீனே பிரகிருத்தௌ மகான் ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா சது நாராயண பிரபுன்னு பிரமாணம் காட்டுகிறது. மகா பிரளயத்தை பிரதிசஞ்சரா என்பர். அதான் இங்கே பிரதிசஞ்சரேஷு, மகா பிரளய காலங்களில் மகா பிரளயம். அப்போ பிரம்மன், மகரிஷி, தேவர்கள், இந்திரன், சிவன் யாருமே கிடையாது. ஒன்றும் தேவும் உலகும் மற்றும் யாதும் இல்லா அன்று, அன்று அந்த மகான் பிரளயம் போது இவர்களால் பிரவர்த்தித்தமான வேதங்கள் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவாளே இல்லை, ரிஷிகளே இல்லை, பிரம்மனே இல்லை, யாருமே இல்லைன்னா எப்படி வேதங்கள் இருக்கும்? அதற்கு சாஸ்திரப்படியான பதிலை இங்கு ஆச்சாரியர் அருளுகிறார். அதையேவச்ச நித்யத்வம் அப்படின்னு பிரம்மசூத்திரம் 1.6 சூத்திரம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அங்கு அருளுகிறார். அதை அருளியதை கவனித்தால் இந்த கேள்வி வராது. எம்பெருமானை போன்று வேதங்களும் அனாதி. எம்பெருமான் எப்படியோ அது மாதிரி வேதம். வேதாத்தியதாக்கள், வேதங்களை பகர்ந்த ரிஷிகள், அதை வெளிப்படுத்திய ரிஷிகள் யாவரும் மறைந்த மகா பிரளய காலத்தில் எல்லா வேதங்களையும் எம்பெருமான் ஆணுபூர்வி மாறாமல், கொஞ்சம் கூட அக்ஷரம் மாறாமல் அப்படியே தன் உள்ளத்தில் இருத்தி கொண்டு பிரம்மாவை சிருஷ்டித்து அவனை முன்னிட்டு மற்றைய ரிஷிகளுக்கும் இதை உபதேசிக்கிறார். இதை வேத மந்திரமே காட்டுறது. யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஞ்ச பிரகிணோதி தஸ்மை தம்ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. இதையே ஸ்ரீ பாஷ்யகாரரும் ஏத தேவச்ச வேதானாம் அபௌருஷேயத்வம் நித்யத்வம் ச யத் பூர்வோச்சாரண ஜனித சம்ஸ்கார விசேஷேண தமேவ கிரம விசேஷம் ஸ்மிருத்வா தேனைவ கிரமேண உச்சாரியமானத்வம் என்று அருளினார். அவருடைய பங்கியை அப்படியே சேவிச்சு அதை அப்படியே கொண்டு இங்கு ஸ்ரீ பட்டர் சம்ஸ்காரம் பிரதிசஞ்சரேஷு என்று அருளினார். மகா பிரளய காலங்களில் சம்ஸ்காரம், வேதங்களை உள்ளது உள்ளபடி தேவரீர் மனதில் பதியும்படி என்று ஆச்சரியமாக பட்டர் ஸ்ரீ பாஷ்யகாரின் திருவுள்ளத்தை, வேத பிரமாணத்தை இங்கு தெரிவிக்கிறார். நாமானி ரூபாணி விசித்திய தீரஹான்னு புருஷ சுக்தம் சொல்கிறது. இதெல்லாம் அங்கே அனுசந்திக்கணும். வேதங்கள் முடிவற்றவை. வேதாகா அப்படின்றார் கடைசியில். அனந்தாவை வேதாகா அப்படின்னு ஸ்ருதி வேத வாக்கியமே இருக்கு. அனந்தாவை வேதங்கள் அனந்தம். ஆகவே வேதாகா பிரமாணம் என்று காட்டுகிறார். இந்திர பரத்வாஜ சம்வாதகா என்ற அணுவாக்கத்தில் காட்டகத்தில் முதல் பிரஷ்னம் 11வது அணுவாக்கம். பரத்வாஜர் ரிஷி இந்திரன்கிட்டேருந்து 300 வருஷம் ஆயுஷை பெற்று வேதாத்தியனம் கற்றுண்டாராம். வேதாத்தியனம் செய்தும் 300 வருஷம் செய்தும் முடியாமல் போய் இன்னமும் ஒரு 100 ஆண்டு வயசு கொடுத்தால் மொத்த வேதத்தையும் நான் அத்தியனம் பண்ணிடுவேன், அதனால் இன்னும் ஒரு 100 வருஷம் கொடுன்னு இந்திரனை கேட்க அவர் எதிரில் 3 மலைகளை உண்டாக்கி ஒவ்வொன்றிலும் ஒரு முஷ்டி, ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து காட்டி இந்திரன் தெரிவிக்கிறார், பரத்வாஜரே, நீர் இத்தனை வருஷங்களாய் அத்தியனம் செய்தது இந்த 3 பிடி மண் அளவு. இனி கற்க வேண்டியது அந்த 3 மலை அளவு உள்ளது என்று கூறி அவரை மேற்கொண்டு குடும்பியாகி யாக யஜ்ஞாதிகளை அனுஷ்டித்து வரும்படி கூறி அனந்தாவை வேதாகா என்று கூறி முடித்தார் என்று காட்டகத்தில் வருது. மகாபாஷ்யக்காரரும் ஒரு இடத்தில் சகசிரவர்த்மா சாமவேதா, சாமவேதம் 1000 சாக்கைகளை கொண்டது. ஏகவிம்சதி பாரத்வாஜம், பரத்வாஜரால் கண்டு வெளியிடப்பட்ட ரிக்வேதத்தில் 21 சாக்கைகள் உள்ளது. ஏகசதம் அத்வர்யு சாக்காக, 101 சாக்கைகளை கொண்டது யஜுர்வேதம். நவதா ஆதர்வணக, அதர்வண வேதம் நவதா 9 சாக்கைகளை கொண்டது. இந்நாளில் எல்லா வேதங்களில் எல்லா சாக்கைகளையும் சேர்த்தால் கிடைப்பது 12 கூட வராது. ஆகவே இதையெல்லாம் கொண்டு ஸ்ரீ பட்டர் வேதாகா என்று அருளுகிறார். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.